வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 29, 2026. இன்று தளபதி திரு. சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தமிழ்நாட்டின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. இது தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய அடியாகும். டிவிகே தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. எந்த கூட்டணியும் இல்லை. எந்த சமரசமும் இல்லை. இந்த வீடியோவில் முழு அறிவிப்பின் முக்கிய விவரங்கள், விஜய் போட்டியிடும் தொகுதிகள், முக்கிய வேட்பாளர்கள், வின் திட்டங்கள் மற்றும் மக்களுக்கு விஜய் அளித்த செய்தி என அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். எனவே வீடியோவை முழுவதும் பாருங்கள். லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் தொகுதி வேட்பாளர் பெயரை சொல்லுங்கள். மெயின் கண்டென்ட். நண்பர்களே, சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற மிகப்பெரிய கட்சி நிகழ்ச்சியில் தளபதி விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். முதல் முக்கிய செய்தி: தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அவை: பெரம்பூர், சென்னை, தொகுதி எண் 12, திருச்சி கிழக்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, தொகுதி எண் 141. இரண்டும் தற்போது டிஎம்கே வசம் உள்ள தொகுதிகள். விஜய் இங்கிருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். இது ஒரு தைரியமான முடிவு. வின் முழு 234 வேட்பாளர்கள் பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இளைஞர் பிரிவு, மகளிர் பிரிவு உறுப்பினர்கள், பொதுமுகங்கள் என பல்வேறு தரப்பினரும் இடம்பெற்றுள்ளனர். சென்னை மற்றும் சுற்றுப்பகுதி முக்கிய வேட்பாளர்கள்: வில்லிவாக்கம், அதா அர்ஜுனாதியாகராய நகர், டி. நகர், என். ஆனந்த், புஸ்ஸி ஆனந்த், கொளத்தூர், வி.எஸ். பாபுமயிலாப்பூர், பி. வெங்கடரமணன், பி. வெங்கட்ரமணன், ஆயிரம் விளக்கு, 1000 லைட்ஸ், ஜேயுசி பிரபாகர், கே. நகர், டிஆர்என் மரியா வில்சன், எழும்பூர், எக்மோர், எஸ்சி. ராஜ்மோகன், துறைமுகம், ஹார்பர், சினோரா அசோக். பிற முக்கிய தொகுதிகள்: கோபிசெட்டிப்பாளையம், கே. செங்கோட்டையன், திருச்செங்கோடு, அருண்ராஜ், டிஆர்.கே.ஜி. அருண்குமார், திருப்பரங்குன்றம், சிடிஆர். நிர்மல் குமார். டிவிகே பட்டியலில் பெண் வேட்பாளர்களும் கணிசமான எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளனர். இது கட்சியின் புதிய அரசியல் அணுகுமுறையை காட்டுகிறது. விஜயின் பேச்சின் சாராம்சம்: தளபதி விஜய் இந்த நிகழ்ச்சியில் பேசியபோது, இது மக்களுக்கான அரசியல். எந்த சக்தியுடனும் சமரசம் செய்யப் போவதில்லை. டிவிகே தனித்து நின்று போட்டியிடும். மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாட்டை மாற்றுவோம் என்று உறுதியாக கூறினார். அவர் விசில் சின்னத்தை சுட்டிக்காட்டி, இது விசில் புரட்சி தேர்தல் என்றும் குறிப்பிட்டார். வை அரசியல் எதிரி, வை இலட்சிய எதிரி என்று விவரித்தார். வின் முக்கிய கோஷங்கள்: உரிமைக்காக போராடும் கட்சியூழலுக்கு எதிரான கட்சியிளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை. ஏன் இந்த அறிவிப்பு முக்கியம்? டிவிகே முதல் முறையாக முழு மாநில அளவில் தனித்து களம் இறங்குகிறது. 23 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள். இது பெரிய கட்சிகளுக்கு கூட சவாலான விஷயம். விஜய் 2 இடங்களில் போட்டியிடுவது அவரது தைரியத்தையும் மக்கள் மீதான நம்பிக்கையையும் காட்டுகிறது. புதிய முகங்கள் அதிகம். இது அரசியலில் புதிய ரத்தம் பாய்ச்சும் முயற்சி. நண்பர்களே, இந்த தேர்தல் ஏப்ரல் 23, 2026 அன்று ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. வின் வேட்பாளர்கள் அனைவரும் மக்களிடம் சென்று தங்கள் திட்டங்களை விளக்கப் போகிறார்கள். மக்களுக்கு விஜயின் வேண்டுகோள்: எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றத்தை பாருங்கள். ஊழல் இல்லாத, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு நல்ல விலை. இப்படி ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்குவோம். கன்க்ளூஷன். நண்பர்களே, இது தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு திருப்புமுனை. வின் 234 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது மிகப்பெரிய செய்தி.
உங்கள் தொகுதி வேட்பாளர் யார் என்பதை அறிய விரும்பினால் கமெண்ட் பகுதியில் உங்கள் தொகுதி பெயரை எழுதுங்கள். நான் அடுத்த வீடியோவில் விவரமாகச் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் மாற்றத்திற்காக அனைவரும் ஒன்றிணைவோம். ஜெய் டிவிகே. ஜெய் தமிழ்நாடு. வணக்கம்.